தலைப்புச் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். பள்ளியின் தினசரி நடவடிக்கைகளை முறையாக கண்காணிக்க வேண்டும். பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் பள்ளியின் தினசரி நடவடிக்கைகளை முறையாக கண்காணிக்க வேண்டும் என்று மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு பள்ளிக்கல்வித்துறை செயலர் மதுமதி அறிவுறுத்தியுள்ளார். வாசிக்கலாம் என்கிறது புத்தகம், வாசிக்கலாம் என்கிறது செல்போன். அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி. தமிழக வரலாற்றில் பெண்கள் என்ற தலைப்பில் நிகழாண்டுக்கான திருச்சி புத்தக திருவிழா மத்திய பேருந்து நிலையம் அருகே வெஸ்ட்ரி பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் 3ஆம் ஆண்டில் திருச்சி புத்தக திருவிழாவில் தொடங்கப்பட்டு அடியெடுத்து வைக்கப்பட்டதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். வளர்ந்த நாடுகள் சைலண்ட் சொசைட்டி என்பதை நோக்கி பயணிக்கின்றோம். அடுத்த தலைமுறையினர் குனிந்த தலை நிமிராமல் போனையே பார்த்து கொண்டிருப்பர். பக்கத்தில் யார் இருந்தாலும் பேச மாட்டார்கள். வாசிக்கலாம் என்கிறது புத்தகம், வாசிக்கலாம் என்கிறது செல்போன் என வார்த்தைகளை முடித்துள்ளார். வங்கியில் வேலை வேண்டுமா? 1497 சிறப்பு அலுவலர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்பு. பொதுத்துறை வங்கிகளின் முதன்மை வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நிரப்பப்பட உள்ள 1497 சிறப்பு அலுவலர் பணியிடங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளன. மேலும் விவரங்களுக்கு sbi.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். அக்டோபர் 2 கிராம சபை கூட்டம். காந்தி ஜெயந்தி தினத்தில் அக்டோபர் 2 நடைபெறும் கிராம சபை கூட்டங்களில் தலைமை ஆசிரியர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று பள்ளிக்கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. சமுதாய அமைப்பாளர் பணிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்பு. தேனி மாவட்டம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் மாவட்ட இயக்க மேலாண்மை பிரிவில் தற்காலிக அடிப்படையில் நிரப்பப்பட உள்ள 3 சமுதாய அமைப்பாளர் பணியிடங்களுக்கு தகுதியான பெண் விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் விவரங்களுக்கு மேலாளர் நகர்ப்புற வாழ்வாதார அமைப்பு எண் 4 பூமாலை வணிக வளாகம் என்ற விலாசத்தை அணுகலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.